செகண்ட் ரைடு கேட்டிருக்குறாங்க. செகண்ட் ரைடு வந்துட்டு 2 minutes. எப்படிங்க போகிறது? ரைட் எடுத்து போகணுமா? சரி போவோம். நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் ரைடு மட்டும் தாங்க லேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக டக்கு டக்குன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ செகண்ட் ரைடு உடனே கிடச்சிருச்சு எனக்கு. அதை ரைட் எடுத்து வர சொல்கிறாங்க. சந்து புந்துக்குள்ளெல்லாம் கொண்டு விட்றாங்களே. ஆனால் ஐயோ மஸ்டாங்கோர் இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோப்பா. நாளைக்கு ஒன்றும் சர்வீஸ் விட்டுறோம். நாளைக்கு ஒன்று வாட்டர் வாஷ் பண்ணிடுறேன். வாட்டர் வாஷ் கூட பண்ணலைங்க பைக்கு. பயங்கரமாக ஆஃப் ரோடிங்காக இருக்க மாட்டேங்குது. மொரட்டத்தனமாக இருக்க ரோடு. ஐயோ எங்கெங்கேயோ போகுது. அடங்க கொய்யால ரூட் மேப்பு வச்சிருவோன்னு நான். இதுக்கு நான் அப்படியே வந்துடுவேன். இப்போ எப்படிங்க போகிறது? இல்லை ரைட்டா? இதில் எங்கெங்க ரைட்டு காட்டுது? அப்படி ரைட்டா? இது நான் வந்த ரோடாச்சே. இப்போ லெஃப்ட்டு அடி போடு. கர்த்தரே காப்பாத்துப்பா. இப்போ லெஃப்டா? இதோ வரேன். ரைட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்டு. இப்போ தம்பி எங்கேப்பா காட்டுத? தம்பி ஆமாண்டா. பிளாக் மஸ்டாங்கர். ஆமாங்கக்கா வந்துட்டேங்க்கா. நான் சௌரிபாத்ல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகணும்ண்ணா. நான் இங்கே லொக்கேஷனில் தான் நிற்கிறேன் நான். அப்படிங்களா? ஒரு நிமிஷம். எங்க இப்போ கரெக்டாங்க? கரெக்டாக இங்கே தான். ஐயோ யாரோ இருப்பாங்க தெரியலையே. நல்லா இருக்கா? இல்லை சவுண்டே வராது. இருந்தாலும் அவன் முறுக்கணும்னு சொல்லி கேட்டான். அதெல்லாம் அப்படியே கொடுத்தாச்சுங்க. இங்கே வர சொன்னாங்க. பார்க்கலாம். நாங்கள் இந்த பொண்ணு ரெடி ஆகலை. சொல்லிட்டா? யூடியூப் சேனல் பேர் என்ன? பிளாக் மஸ்டாங்கர். இல்லை நீங்களும் பார்ப்பீங்களா? வாசன் தெரியுமா உங்களுக்கு? டிடிஎஃப் வாசன். அந்த மாதிரி நம்மளே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம். ஹெல்மெட் பண்ணா கேமராவோட. ஏன்டா உனக்கு வேணுமா? குட்டி டிடி ஃபைரியா?
வேணாண்டா, அவனே ஜெயிலில் இருக்கிறான், நீங்களும் போய் மாட்டிக்காதீங்க. கவனிரு. என்ன ஸ்கூலு? ஏபிசியா? அப்படியே ஸ்கூலா? ஏபிசியாடா? பேரே ஏபிசியா? எங்கே இருக்கு? பீலமேட்லையா? எத்தனாவது? 6வது. நீ? சரி, ஓகே, பாய். நான் ஓடிபிண்ணா வீக்லி 2 வீடியோஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். 1K ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக லடாக்காக கண்டிப்பாக போவேன். பார்க்கலாங்க. ரீச் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலுங்க. ரீச் ஆகிட்டோன்னு போயிடலாங்க. இதான் காஞ்சிபுரம் மெயினு. இங்கே தான் நம்ம ரைட் எடுத்து நேராக போயிடலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, ரைட் எடுத்து போயிடலாங்க. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக 9 மினிட்ஸ் தாங்க நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். அப்படியே அண்ணாவை இறக்கி விட்டுட்டு எவனா ஊட்டிக்கு போட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த சைடு ஊட்டிக்கு போட்டோன்னா அப்படியே ஊட்டியே போயிட்டு வந்துடலாம். ஆமாம், எங்கே போகிறான்னு கேட்பாம்மா சும்மா. எங்கண்ணா ஊட்டி போகிறீங்களா? ஏண்ணா ஊட்டிக்கா போகிறீங்க? ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஊட்டி தாங்க போகிறாரு அவரும். அவரே அப்படியே ரேப்பிடோ போட சொல்லி ஊட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? ஆனால் ஊட்டிக்கு போனால் நாளைக்கு வர முடியாதே, டைம் ஆயிருமே. அடுத்து இன்னொரு பிளான் இருக்குது. காரில் ரேப்பிடோ ஓட்டலான்ட்டு இருக்கிற அடுத்தது. சும்மா ஒன்று அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவே அவங்க ரியாக்ஷன் அவங்க வந்து யாரோ ஒவ்வொருத்தவங்க பாட்டி போகிறாங்க. யாரா பைத்தியம் ராயல் என்ஃபீல்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அடுத்தது காரில் ட்ரை பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒரு 2 கிலோமீட்டருங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். எங்கிருந்து கிட்டத்தட்ட நம்ம 25, 40, 35 கிலோமீட்டர் கவர் பண்ணிக்கிறோங்க. 35 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருக்கோம். அதில் நான் மட்டும் வந்ததே பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைக்காம வந்தே 10 கிலோமீட்ரு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ். செகண்ட் ஆர்டர் வந்துட்டு 9.5 கிலோமீட்டர்ஸ். இங்கே தாங்க ஊட்டி பஸ்ஸெல்லாம் நிற்கும். இங்கே கொண்டே விட்டு வரணும்னா அவர் ஏறிப்பார். குன்னூர் போட்டிருக்கு. போகாதா? கோத்தகிரி போட்டு போனா ஓகேண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. 100 ரூபா காட்டுதுங்க. ஆக்சுவலி 92 ருபீஸ் காட்டுச்சு. 100 ரூபா கொடுத்துருக்காரு. 7 ருபீஸ் டிப்ஸ்.
8 rupees chips. சாரிங்க, கணக்கில் கொஞ்சம் வீக்கு. பாப்பா